අපි කවුරුත් දන්නවා මේ රටට ආදරය කරන දේශපාලන පක්ෂයක් ඇරියට ශ්‍රී ලංකා 30 வருடங்களாக கொடுத்த இரத்த பலி தொடரும். இனவாதத்தினால் பாதிக்கப்பட்டு அதற்கு தீர்வு பெற்றுக்கொள்ள முடியாமல் 30 வருடங்களுக்கு மேலாக இரத்தம் மூலமாக நஷ்டஈடு பலியும் கொடுத்து கொண்டு வந்தோம். மீண்டும் அத்தகைய நிலை தோன்றுமா என்பது சந்தேகமாகி உள்ளது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இளைஞர் முன்னணி தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இந்த கருத்து சுதந்திர கட்சி இளைஞர் முன்னணி உறுப்பினர்கள் மூலமாக வலியுறுத்தப்பட்டது. மேலும் கடந்த காலங்களில் விகாரைகளுக்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டு வந்தவரே விக்னேஸ்வரன். தற்பொழுது திடீரென அவருக்கு என்ன நிகழ்ந்தது என தெரியவில்லை. இதனை பார்க்கும் போது தெற்கு அரசியல்வாதிகளோடு இணைந்து நடத்தும் சதியா எனவும் எமக்கு பாரிய சந்தேகங்களும் ஏற்பட்டுள்ளது. சர்வதேசத்தின் முன்னிலையில் நல்லிணக்க நாடாக இலங்கை செயல்படுத்திக் கொண்டு வரும் வேளையில் இனவாதத்தின் தூண்டும் விதமாக வடக்கு முதல்வரின் கருத்து பொருத்தமட்டது. இவ்வாறான நிலையில் தொடருமானால் எதிர்காலத்திலே இலங்கையின் நிலை கேள்விக்குறியாகிவிடும். கடந்த காலத்திலே இடம்பெற்ற இழப்பு ஏற்படும் எனவும் இலங்கை சுதந்திர கட்சியின் இளைஞர் முன்னணி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ඉඳලම සියලුම නායකින් මේ වෙනකොටත් කටයුතු කරේ